இளமையில் சூதாடும் இடத்தில் காலம் கலையுமானால் அது பழமையால் வந்த செல்வத்தையும் நற்குணங்களையும் கெடுக்கும். சூதாட்டமானது பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ளச் செய்து இரக்க குணத்தை கெடுத்து துன்பத்தை அடைய வைக்கும். ஒருவன் சூதாட்டத்தை கைக்கொண்டால் புகழ், கல்வி, பொருள், உணவு, உடை என்னும் 5ம் அவனைச் சேராதவனாகும். ஒருவன் முன்வேலை உண்ணப்பட்ட உணவு சீரணித்த அளவை அறிந்து பின் உண்பானாயின் அவனது உடம்புக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. குறைவாக உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்து நிற்பது போல மிகுதியாக உண்பவனிடத்தில் நோய் நீங்காமல் நிற்கும். உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் நல்லொழுக்கம், உண்மை, நாணயம் ஆகிய 3 குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு வறியவர் வரும்போது முகம் மலர்ச்சியும், உள்ளன கொடுத்தலும், இன்சொல் பேசுதலும், பிறரை இகழாமையுமாகிய 4ம் உரிய குணங்களாகும். நல்ல குடியில் தோன்றியவர் செல்வம் பெருகிய காலத்தில் யாவரையும் வணங்கி நடத்தல் வேண்டும். செல்வம் குறைந்து வறுமை உண்டான காலத்தில் தாழ்வு வராதபடி உயர்ந்த ஒழுக்கமுடையவராதல் வேண்டும். தன்னை இகழ்ந்து பேசுவோர் பின் சென்று ஒருவன் உயிர் வாழ்வதை விட தனது நிலையிலே நின்று இறந்தான் என்பது நல்லது. பெருமையுடையவர் தாம் வறியவரான போதும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை முறைப்படி செய்து முடிக்க வல்லவராவர். பெருமையுடையவர் எப்பொழுதும் தாழ்மையுடன் பணியுடன் பழகுவர். சிறுமையுடையவர் தம்மைத்தாமே மதித்து பெருமைப்படுத்தி புகழ்வர். பெருமை குணமானது கர்வம் இல்லாதிருத்தல். பெருமை குணமானது தான் என்ற அகங்காரத்தை அளவில்லாமல் கொண்டிருத்தல்.